ஒரு தக்காளி ரசம். இது பாருங்கள், தக்காளி ரசம் இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா எண்ணெய். தக்காளி ரசம் இதில் என்னென்ன செய்யணும், லைட்டாக புளி, ஒரு தக்காளி, 2 பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, உப்பு, ரசப்பொடி. ரசப்பொடி நான் எப்படி செய்வேன்னா வறுத்து செய்ய மாட்டேங்க, ஃப்ரெஷ்ஷாகவே மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது வரைக்கும் அரைச்சி ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் வச்சோம்னா எப்போ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 100 மிளகு, 100 சீரகம், ஒரு 50 கடலைப்பருப்பு, 50 துவரம்பருப்பு எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி டப்பாவில் கொட்டி வச்சுக்கணும்னா அது இருக்குங்க, நமக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வரும் இந்த ரசப்பொடி. ரசப்பொடி சூப்பராக இருக்கும். ரசம் வைக்கணும்னு தோன்றப்போ கொஞ்சம் புளி, கொஞ்சம் தக்காளி எடுத்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு, காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான ரசம் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ரசப்பொடி இன்னொரு நாள் செய்கிறப்ப நான் உங்களுக்கு மெத்தட் காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்றது. ஒன்றும் இல்லை, ஒரு 50 மிளகு, 50 சீரகம், ஒரு 50 துவரம்பருப்பு, 50 கடலைப்பருப்பு எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோமா, ட்ரையாகவே வறுக்கக்கூடாது, எதையும் வறுக்காமல் ட்ரையாக அரைச்சி வச்சோம்னா சூப்பரான வாசனையோடு நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை வேறு எதுவுமே சேர்க்கல, நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் ரசம், தக்காளி ரசம், அவ்வளோதான். ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே கரண்டியில் காமிக்கிறேன். இல்லைங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, மஞ்சத்தூள்லாம் போட்டு கொதிக்குது ரசம். கொதிக்க போது இது மாதிரி நுரக்கட்டி வர சொல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறக்கிட்டோம்னா ரசம் ரெடி. இங்கே பாருங்கள், நான் கலந்து காமிக்கிறேன் ரசத்தை. ஒர்க்கிங் உமன்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யார் வேணாலும் இதை பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரசப்பொடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, இல்லை வேறு எங்கேயோ ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரசப்பொடி பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க கலர்ஃபுல்லாக நமக்கு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான ரசம். நுர கட்டிடுச்சு. ரசம் லைட்டாக கொதித்தோடனே தண்ணி ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். தனியாக அது மாதிரிலாம் நான் ரசப்பொடியில் எதையும் சேர்க்கறதில்ல. இதுலேயே நான் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு முருங்கைக்கீரை ரசம் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை, தூதுவளை போட்டு ரசம் வைக்கலாம். தூதுவளை கீரை கிடச்சதுனா தூதுவளை போட்டு ரசம் வைக்கலாம். நம்ம விருப்பம் தான். சூப்பராக இருக்குது. இதே ரசம் மெத்தட்